வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் கொழுக்கட்டை செஞ்சு நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்க போகிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட் கார்ன் கொழுக்கட்டை. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என் செய்முறை பார்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் 2 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு நீங்கள் வந்து கடை மாவு கூட யூஸ் பண்ணலாம். 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், இது வந்து ஃப்ரோசன் கார்ன் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் கார்னை வந்து நல்லா டாப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். திருவண்ண தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இருக்கிறது, கருவேப்பிலை ஒரு எனக்கு ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவைப்படும், மீடியம் சைஸ் ஆனியனை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு சீரகம் உளுந்து தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த அரிசி மாவை வந்து ஒரு பேனில் மிதமான தீயில் ஃப்ரை பண்ண போகிறேன். பேனை நல்லா காய வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அம்மா வந்து புடி கொழுக்கட்டை ரெசிபியில் கூட அரிசி மாவை எப்படி வறுக்கணும்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெசிபியை கூட ஃபாலோ பண்ணுங்க. இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்யறதுக்கு மெயினாக வந்து இந்த அளவு தான் முக்கியம். அரிசி நல்லா வறுப்பண்ணாங்க. நிதானமாக 2 to 3 minutes ஆகும் அரிசி வறுப்படுறதுக்கு. ஸ்லோவாக வறுத்து எடுங்க. அரிசி நீங்கள் தொட்டிங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும். அதே டைமில் நீங்கள் வந்து ஒரு கோணம் லைன் இழுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லைன் போட வரணும். அப்போ தான் அரிசி மாவு வந்து ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இன்னும் பச்சையாகவே இருக்குது, அது வந்து அந்த கொழுக்கட்டை வராது. நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கூட விரிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து ஸ்டீம் குக் பண்ணுறப்போ நல்லா வராது. ஸோ ஆன மட்டுக்கும் நல்லா அரிசி மாவை வறுத்துடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எனக்கு அந்த கோலம் போட வருது. அரிசி மாவு வறுத்த பேன்லேயும் வந்து அளந்து தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். ஃபுட் கலரிங் கூட நீங்கள் சேர்க்கலாம். எல்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதில் வந்து நிதானமாக அந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கலர போகிறேன். அரிசி மாவு நம்ம சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கட்டி முட்டி தட்டாமல் நல்லா கலரி விடுங்க. நல்லா உருண்டையாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பாருங்கள், அந்த உருண்டை கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகுது. எனக்கு அந்த அரிசி மாவு மூவ் பண்ணுறதுக்கே முடியல. நல்லா வந்து ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பிசுபிசுப்பு தன்மை இல்லை. அதை வந்து இறக்கி வச்சுட்டு அந்த மாவை நான் நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்னில் வந்து நான் தாளித்து சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன கடாய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் உளுந்து ஃபஸ்ட்டு பொரிய விட போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை. அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மொத்தமே வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்பவே லாங் வீடியோ ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு மினிட்டு தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும். அதில் வந்து உப்பும் சேர்த்துருக்கேன், தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கார்னில் வந்து அந்த தேங்காய் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இந்த கார்ன் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கார்ன் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஃபில்லிங்கில் எப்போவுமே உப்பு கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து
நல்லா பிசைறேங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அந்த மாவில் வந்து கட்டி முட்டி எதுனா இருந்தாக்கா அது ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் டோ வந்து தேவைப்படும். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 to 10 minutes நல்லா பிசைஞ்சேங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க போகிறேன். ஒரு லைம் சைஸ் உருண்டை வந்து உருட்டிக்க போகிறேன். வாழை இலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி அந்த மாவை வந்து தட்ட போகிறேன். கார்ன் வந்து ஃபில்லிங் வந்து வச்சு கொழுக்கட்டை பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க. நீங்கள் சதுர்த்திக்கு தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஈவினிங் டிஃபன் பண்ணலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சட்னியோட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கோகனட் சட்னியோட வச்சு நீங்கள் இது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சட்னி, கோகனட் சட்னி, இல்லை கதம்ப சட்னி வச்சு நீங்கள் இது சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ அம்மா வந்து பண்ணுறாங்க. மீதி கொழுக்கட்டை வந்து அம்மா பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண தொட்டு அம்மா வந்து மீதி கொழுக்கட்டை வந்து செஞ்சாங்க. ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பேட் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து என்னை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷில் கூட இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க. இது ஒரு ஹெல்தி ரெசிபி. இதில் வந்து ரைஸ் ஃப்ளார் இருக்குது, கார்ன் இருக்குது, கோகோனட் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹெல்தி ரெசிபி. இன்கேஸ் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கோகோனட் விட்டுடுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கார்ன் யூஸ் பண்ணலாம். ஒகேஷ்னலாக கார்ன் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அட் சேம் டைம் அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது ஒரு ஹெல்தி ஃபுட்டு. டெய்லி நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு ஹெல்தி டிஃபன் ஐட்டம் நம்ம சாப்பிட்லாம். எனக்கு வந்து அந்த மோதகம்லாம் அவ்வளோவா பண்ண வராதுங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா, அந்த கார்னை வந்து சென்டரில் வச்சு நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மோதகம் மோல்டு இருந்தது என்கிட்ட ஏற்கனவே. நான் போன ரெசிபியில் கூட உங்களுக்கு காமிச்சேன். கோகனட் அண்ட் மாவா மோதகம் பண்ணப்போ நான் காமிச்சேன். அந்த மோதகம் ப்ரெஸ்ஸில் வச்சு க்ளீனாக மோதகம் பண்ணிட்டேன். இந்த மோதகம் ப்ரெஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. எல்லாருமே வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சதுர்த்திக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹேண்டி ப்ராடக்ட் அது. இப்போ வந்து அந்த ஜலட பாத்திரத்தில் நெய் பூசின வாழையில வச்சு செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை வச்சு நான் ஸ்டீம் குக் பண்ண போகிறேன், ஆவி கட்ட போகிறேன். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை வச்சு ஆவி கட்டணும். ரொம்பவும் கொழுக்கட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாகவே வைங்க. ஒரு 2 கொழுக்கட்டை நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த கொழுக்கட்டைக்கு ஆவி கட்ட போகிறேங்க. நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணலாம், மஞ்சள் இலை யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு. இங்கே கர்நாடகாலலாம் வந்து மஞ்சள் இலை வச்சு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 minutesல அந்த ஸ்டீம் ஆயிடுச்சு. 5 to 10 minutes நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டையை. அதே மாதிரி இந்த மோதகம் கொழுக்கட்டை கூட வச்சு நான் ஸ்டீம் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் சர்வ் பண்ணிட்டேங்க. சாமிக்கு இந்த கார்ன் கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
பாய்.